டே 1 டே 2 ஆன்லைன் கிளாஸஸ் படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து செட் ஆகுமா, கிளாஸ் ரூம் ட்ரைனிங் செட் ஆகுமா, எல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கும் நமக்கு நிறையா. ரைட். இந்த 2 நாள் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். உங்களுக்கு எப்படி மேடம் ஃபீல் பண்ணுறீங்க ஆன்லைன் கிளாஸுங்கிறது? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் அனுபவம் இருக்கா, இல்லை ஹவ் யூ ஆர் ஃபீலிங்? இஸ் இட் வெரி ப்ரொடக்டிவ்? ஆன்லைன் கிளாஸ் அனுபவம் இருக்கு. ஓகே. அதுக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? ஹவு டு யூ ஃபீல் இட்? ஆக்சுவலா நான் கொஞ்சம் செலக்டிவா போற பர்சன் தான். சொல்றாங்கன்றதுக்காக எல்லார்கிட்டயும் கிளாஸுக்கு போயிட மாட்டேன். எனக்கு ஒரு சில ஃபீல் கம்ஃபர்டபிள் ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது ஒரு கம்ஃபர்டபிள் வரும்ல. சோ அந்த கம்ஃபர்டபிளுக்கு அப்புறமா தான் நான் டெசிஷன் எடுப்பேன். சோ அது படி பார்க்கும்போது ஐ ஃபீல் குட். குட். இப்போ நம்ம கிளாஸ் ரூம் போயிருந்தா எப்படி இருந்திருக்கும், ஆன்லைன் வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்? கிளாஸ் டிராவல் பண்ணிருப்போம். ஓகே. அந்த வெயில், டிராஃபிக், அந்த என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் வந்து நமக்கு அதிகமா இருந்திருக்கும். அதுல போய் டைம் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவசரமா உட்காரும்போது கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் லிசன் பண்ண முடியாது. ஓகே. அந்த சேலஞ்ச் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சோ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் முடிஞ்சிச்சு போணும் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாம இப்ப வீட்ல இருக்கேன், நான் ரொம்ப என்னோட கம்ஃபர்டபிளா நான் இருக்கேன். நான் கிளாஸ் போனோம்னா ஒரு சில ஃபார்மல்ஸ் நான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. அது ஒண்ணு இதுதான் ரூல்ஸ். ஒரு 4 பேர் முன்னாடி போய் உட்கார போறோம், நம்ம பேச போறோம் அப்படின்றப்ப சிலதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ இப்ப நான் என் வீட்ல இருக்கேன்ற கம்ஃபர்டபிள் எனக்கு வெளில வராது. ஓகே. குட். தேங்க்யூ ஸோ மச். ஃபிசிக்கலாக மீட் பண்ணாமலே ஆன்லைன் கிளாஸ் வரும்போது இந்த வீடியோ கால் ஃபீல் எப்படி இருக்குது? கான்ஃபிடென்ட் லெவல் கூடுதா, இல்லை பயம் இருக்கா, எப்படி உங்களுக்கு இருக்கு? எனக்கு அதை விட இது பெட்டரா ஃபீல் பண்றேன். அதுவும் இல்லாம இது 1 to 1. இதுக்கு முன்னாடி நான் அட்டெண்ட் பண்ண கிளாஸஸ்லாம் 1 to 1 இல்ல. மல்டிபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் ஆனா எல்லாரும் வீடியோ ஆன் நாங்க as a ஸ்டூடண்ட்ஸ் நாங்கெல்லாம் வந்து வீடியோ ஆன் பண்ண மாட்டோம். பேசும்போது ஆன் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே. கிளாஸ் அவங்க எடுப்பாங்க, நாங்க லிசன் பண்ணுவோம். டவுட் செக்ஷன் தனியா வச்சிருப்பாங்க. சோ அந்த டவுட் செக்ஷனுக்கு போறதுக்குள்ள நம்மளோட நிறைய क्वेश्चंस மறந்துரும். ஓகே. எழுதி வச்சாலும் அவங்க வந்து இப்போ ஒரு 10 பேர் கிளாஸ் எடுக்கறாங்கன்னா அந்த அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க டவுட் செக்ஷன்ல. 10 பேரால இப்ப பேசிட முடியாது. ஓகே ஓகே ஓகே. சம்டைம் என்னோட क्वेश्चंस மத்த 9 பேர் கிட்ட இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டவுட் வராது. சிலது கிளியர் ஆன மாதிரி இருக்கும், சிலது கிளியர் ஆகாத மாதிரி இருக்கும். வேற யாருன்னா இருக்கும்போது எனக்கு ஏத்த மாதிரி என்னோட क्वेश्चंस கேட்காம ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஒரு क्वेश्चन கேட்கணும், அந்த ஃபீல் இருக்கும். இப்போ எனக்கு அந்த ஃபீல் இல்ல. என் டவுட் இது, உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கம்ஃபர்டபிள் ஃபீல் பண்றேன். குட். இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு தான் நான் 1 to 1 ஆன்லைனே கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஓகே. குட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்.